நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சம்டைம்ஸ் நாமளே யோசிச்சிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சில பேர் மட்டும் பேசுறது ரொம்ப கிளியரா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கிளியர் மீன்ஸ் எந்த டாபிக் கொடுத்தாலும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்டா இருக்கும், ஜெனுவனா இருக்கும், அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். எதை எடுத்தாலும் சரி, பாலிடிக்ஸ் பேசுவாங்க, சொசைட்டி பேசுவாங்க, பிலாசபி பேசுவாங்க. ஸோ அந்த டைம்ல நமக்கு என்ன தோணும்? எப்படி இந்த பர்சனால மட்டும், எப்படி இவரால மட்டும் எல்லா விஷயத்தையுமே எந்த டாபிக் கொடுத்தாலுமே அதுல ஒரு டீப் லெவல்ல, இன்டெலெக்சுவல் லெவல்ல பேச முடியுது. அப்ப இந்த பர்சன் மேபி இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம், இல்ல இவரோட ஸ்கூல் ப்ராட்டப், ஸ்கூலோ யூனிவர்சிட்டியோ அந்த எக்ஸ்போஷர் இருக்கலாம். ஸோ இது எல்லாம் தான் இவரை ஒரு ஜீனியஸா கடந்து யோசிச்சிருப்போம். பட் வாட் இஸ் தி மெயின் ரீசன்? ஒரே ஒரு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். நீங்க இப்படி யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இவங்க எந்த ஒரு ஆர்டிகலையும் எந்த ஒரு இஷ்யூவையும் இந்த படிக்கிற சோர்ஸ் இருக்குல்ல, அந்த சோர்ஸ் ட்ரஸ்ட்ஃபுல்லா இருக்கும், ஆத்தென்டிகேட்டடா இருக்கும். கோர் டிஃபரன்ஸ் புரியுதா? ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம். ஈரான் வார் பத்தி எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டு அம்மாவுக்கு வரைக்கும் தெரியும். ஸோ ஈரான் வார் பத்தின நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கு. இப்போ நீங்க அசியூம் பண்ணி பாருங்க, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வார் பத்தியான நாலேஜ் உங்களுக்கு எந்த சோர்ஸ் வழியா சேர்ந்துச்சு? மேக்ஸிமம் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா இஸ் கம்ப்ளீட்லி பயஸ்டு தானே. பயஸ் சொல்றதை விட ஒப்பீனியன் பேஸ்டு தானே. நீங்க ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம், யூடியூப்ல வீடியோஸ் வழியா எல்லா நாலேஜையும் அப்டேட் பண்ணிருக்கலாம், கரெக்டா? பட் சில பேர் மட்டும்தான் இதே வார் பத்தி ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ் ஆர்டிகல் படிச்சிருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த லாஸ்ட் 1 மந்த்ல, லாஸ்ட் 1 வீக்ல நியூஸ் பேப்பர்ல போயிட்டு, இல்ல முக்கியமான வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆர்டிகல் படிச்சு இந்த ஈரான் வார் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? டிஃபரன்ஸ் புரியுதுல? நமக்கு கிடைக்கிற நாலேஜ் முழுக்க, முக்காவாசி பேருக்கு கிடைக்கிற நாலேஜ் எல்லாமே சிம்பாலிக் நாலேஜ், ரியாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ற சிம்பாலிக் நாலேஜ். நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள், மதன் கௌரி இஸ் தி சிம்பிள் ஆஃப் ட்ரூத், சிம்பிள் ஆஃப் ரியாலிட்டி. பட் ரியாலிட்டி அது கிடையாது. ஸோ யாருக்கு எந்த ஒரு நாலேஜும் த்ரூ எபிஸ்டமாலஜிக்கல் ரிசர்ச், அதாவது அந்த ரூட் இருக்கும்ல, ரூட் ஆஃப் தி சோர்ஸ், ஆத்தென்டிகேட்டட், அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற கிடைச்சதை எழுதிருப்பாங்கல்ல, அதுவே செகண்டரி சோர்ஸ் தான். நம்மளால ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் செகண்டரி சோர்ஸ் வச்சு படிக்கணும். நம்ம என்ன பண்றோம்? செகண்டரி இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு நாலேஜை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தி, எங்கேஜிங்கா மாத்துறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ கம்ப்ளீட் பண்றதுக்கான உருவாக்கப்பட்ட கண்டென்ட்டை பார்த்து தான் நாலேஜை வளர்த்துருக்கோம். அப்ப அப்படி இருக்கும்போது உங்க கேங்ல ஒரு பர்சன் இன்டெலெக்சுவலா டெப்தா பேசும்போது ஜீனியஸ் நம்ம என்ன பண்றோம்? சிம்பிள் கொடுத்துருவோம். ஹீஸ் நாட் ஜீனியஸ். அவருக்கு நாலேஜ் மேல, அந்த நாலேஜுக்கு பின்னாடி இருக்கிற எபிஸ்டமாலஜிக்கல் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டீப் ரீடிங் பண்றாரு. இதான் விஷயம். ஸோ யார் கரெக்டான பிளேஸ்ல நாலேஜ் எடுத்துக்கிறாங்களோ அவங்க பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்கும்? சின்சியராகவும் டெப்த்தாகவும் இருக்கும். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? எப்படியும் எல்லாருக்குமே என்ன ஹாபி இருக்கு? ரீடிங் புக்ஸோ இல்லைனா அப்டேட்டிங் தி கரண்ட் அஃபேர்ஸோ பாலிடிக்ஸோ இருக்கு. அப்போ அந்த எல்லா அப்டேட்ஸையும் இன்டர்நெட்ல 2 ஆங்கில பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டா, எங்கேஜிங்கா வீடியோவும் பார்க்கலாம். உங்களுடைய திங்கிங் பவரை சேலஞ்ச் பண்ற மாதிரி ஆர்டிகளையும் படிக்கலாம். ஸோ நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க டெய்லி லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்க என்ன பண்றீங்க? இன்வெஸ்ட் பண்றீங்க நாலேஜ் கேதர் பண்றது. அந்த நாலேஜ் கேதரிங்க முடிஞ்ச அளவுக்கு ரூட் ஆஃப் தி சோர்ஸை கத்துக்க. ரீட் ஃப்ரம் தி ரைட் இன்டெலெக்சுவல் சோர்சஸ். ஸோ வாட் ஆர் தோஸ் இம்பார்ட்டன்ட் இன்டெலெக்சுவல் சோர்சஸ்? லிஸ்ட் எடுத்தா பெருசா இருக்கும். இப்போ என்னோட புக் மார்க் எடுத்தாலே குரோம்ல ஒரு 50+ இருக்கும். கரெக்டா எல்லாருக்குமே இருக்கும் தானே. அண்ட் ஆல்சோ இன்டர்நெட் எப்படி இருக்கு? டைனமிக்கா இருக்கு. அடுத்தடுத்து புதுசா வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ண போறது எனக்கு லாங் டேர்மா 10 இயர்ஸா ஸ்டேபிளா பயன்பட்ட சோர்சஸ். அதோட பார்ட் 1 தான் அது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே ஃபுல் லிஸ்ட் கொடுத்துட்டா இதை சர்ச் பண்ற டைம் போயிடும். அண்ட் ஃபுல் லிஸ்ட்டும் தேவை கிடையாது. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆர்டிகல் படிக்கலாம் டைம் கிடைக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு டைம் இருக்குன்னா ரீடிங் புக்ஸையோ ரீடிங் ஆர்டிகல்ஸையோ ஹாபியா மாத்தணும்னா கண்டிப்பா லைஃப் ஹாபி தேவை. இல்லை நீங்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா மாற போறீங்க, ரியல் சிட்டிசனா ஒர்க் பண்ணணும், ஆக்டிவிஸ்டா ஒர்க் பண்ணணும், சின்சியர் ஹியூமனிஸ்டா இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டிகல் படிக்கணும். நான் டெய்லி யூஸ் பண்றதால ஹிந்து சொல்றேன், ஓகேவா? பட் இந்த டிஸ்கஷன்ல நான் ஹிந்து ரிஜெக்ட் பண்ணிடுறேன். நான் சில பேருக்கு ஹிந்து ஐடியாலஜி பேஸ் பண்ணி பிரிப்பாங்க, சொல்ல வேணாம். அதை தவிர்த்துட்டு சில குறிப்பிட்டதை மட்டும் லிஸ்ட் பண்றேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் சஜஷன், உங்களோட இன்ட்ரெஸ்ட் பிலாசபியில் இருக்குன்னா, உங்களோட டெய்லி லைஃப் ஈவெண்ட்ஸை பிலாசபிக்கலா புரிஞ்சுக்கணும்னா, சொசைட்டி புரிஞ்சுக்கணும்னா, பிலாசபிக்கல் லெவலில் பிலாசபி நான் ஒரு மேகசின் இருக்கு, நிறைய ஆர்டிகல்ஸ் ஃப்ரீயா இருக்கு, அதை படிக்கலாம். ஒருவேளை உங்களோட இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் புக்ஸ் இல்லைனா பிப்ளியோகிராஃப் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உலகம் முழுக்க இதெல்லாம் மோஸ்ட் ஃபேமஸ் புக்ஸ், அதை பத்தி எனக்கு லைட்டா தெரிஞ்சுக்கணும், புக்ஸை பத்தி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரே சோர்ஸ் கார்டியன் புக்ஸ். இந்த புக்ஸ் பத்தி நிறைய இருக்குங்க. பாரிஸ் ரிவ்யூ இருக்கு, டைம்ஸ் லிட்டரரி சப்ளிமெண்ட் இருக்கு, அட்லாண்டா இருக்கு, கிராண்டா இருக்கு, நிறைய இருக்கு. அண்ட் இன்னும் முக்கியமா லண்டன் ரிவ்யூ ஆஃப் புக்ஸ் இருக்கு. ஸோ புக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது நிறைய அப்டேஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ தமிழ் இருந்துல வீக்கெண்ட் சென்டர் பேஜ்ல வரும். அண்ட் ஆல்சோ தமிழ்ல மேகசின்ல புத்தகம் பேசுதுன்னு ஒரு மேகசின் இருக்கு. ஸோ இதுல லிஸ்ட் நிறைய இருக்கு. பட் மேஜரா ஆல்மோஸ்ட் எல்லா புக்ஸையும் கவர் பண்ணிடணும்னா கார்டியன் புக்ஸ் இஸ் எனஃப். என்ன ரீசன்? 2 நடக்கும். ஒவ்வொரு ஜானரா பிரிச்சு புக்ஸை ஷேர் பண்ணுவாங்க. குட்டியா எல்லா ஜானரும் இருக்கும். டாப் 100 புக்ஸ் இன் லாஸ்ட் 10 இயர்ஸ், இன் லாஸ்ட் 50 இயர்ஸ், லாஸ்ட் 100 இயர்ஸ் அப்படி இருக்கும். வீக்லி கார்டியன் புக்ஸ் ரிவ்யூன்னு வரும். இன்னொன்று, இந்த கார்டியன் புக்ஸ்க்கு கம்யூனிட்டி செமஸ்ட்ராங். வாட் இஸ் கம்யூனிட்டி? இன்ஸ்டாகிராம்ல இந்த கார்டியன் புக்ஸே சஜஸ்ட் பண்ணும், கம்யூனிட்டி உருவாக்கும். என்ன படிக்கலாம் அந்த வாரம்? செமஸ்ட்ராங். அண்ட் ஆல்சோ ஹிந்து பேப்பர்ல சண்டே வர லிட்டரரி மேகசின் ஒரு பேஜ் வரும்ல, நீ கார்டியன் புக்ஸை படிச்சுட்டா அதை படிக்கணும் அவசியம் இல்லை. ஆல்மோஸ்ட் சொல்றேன் 50%. ஏன்னா கார்டியன் புக்ஸ் என்ன வருதோ அந்த புக்ஸை போட்டுருவாங்க. அண்ட் மேபி இந்தியன் ஆத்தரை பத்தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியன் ஆத்தர்ஸ் யாரு, அவங்களோட ரீசன்ட் புக்ஸ் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும்னா ஹிந்துல சண்டேல வர அந்த ஒரு பேஜே போதுமானது. ஸோ லிஸ்ட் அதிகம். பட் ஒன்னு ஃபோக்கஸ் பண்ணணும்னா
கார்டியன் புக்ஸ் அண்ட் தமிழ் நிறைய இருக்கு. இப்போ சொன்னோம்ல ஹிந்து தமிழ்ல வர்ற வீக்கெண்ட் ஆர்டிகல் ஒன்று புத்தகம் பேசுது. அண்ட் ஒவ்வொரு குட்டி குட்டி லிட்டரரி மேகசின்ஸும் நிறைய இருக்கு. எல்லாரும் புக் ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் ஸ்டார்ட் வித் எனி சிங்கிள் சோர்ஸ். ஓகேவா? ஸோ பிலாசபி ஓகே, புக்ஸ் ஓகே, பாலிடிக்ஸ் பிளஸ் எக்கனாமிக் கொஞ்சம் ட்ரையா இருக்கும். பட் யூபிஎஸ்சி ரெக்கமெண்ட் பண்ற ஒன்று எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி பிளஸ் ப்ராஜெக்ட் சிண்டிகேட் இந்த சைட்டையும் பார்க்கலாம். இது ஏன் முக்கியம்? இங்க ஜேர்னலிஸ்ட் எழுதுவாங்க, இங்க ஒரு கண்ட்ரியோட லீடர் எழுதுவாங்க, எக்கனாமிஸ்ட், ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ், பாலிசி எக்ஸ்பர்ட், குளோபல் திங்கர்ஸ் எல்லாரும் எழுதுவாங்க. ஸோ ஒரிஜினல் சோர்ஸ். அண்ட் ரீசென்ட்லி இப்போ மோஸ்ட் பீப்பிள் படிக்கிறது ஒரே ஒரு ஆர்டிகலை டீடைல்டா லாங்கா படிக்கணும்னா எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களே A1 essays இதையும் படிக்கலாம். ஒருவேளை உங்களோட இன்ட்ரெஸ்ட் சில்ட்ரன் புக்ஸ், உலகம் முழுக்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வருஷம் பப்ளிஷ் பண்ற முக்கியமான புக்ஸ், எல்லா கண்ட்ரியோட புக்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா சிம்பிள் ஒரு வெப்சைட் IBBY.org. இவங்க வந்து ஆனுவலி ஒரு லிஸ்ட்டை விடுவாங்க, ஒரு புக்கு மாதிரி PDF கிடைக்கும். அதில் எல்லா கண்ட்ரியோட ஈவன் இந்தியாவில இருந்து கூட ஒரு புக்கு போயிருந்துச்சுன்னா அதுவும் லிஸ்ட் ஆகலாம். பட் இந்தியாவில் ரொம்ப கம்மி தான். ஸோ இவங்க வந்து புக்ஸை சஜஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் படிச்சா சில்ட்ரனுக்கு என்ன சப்ஜெக்ட் முடிச்சிடலாம், எந்த சப்ஜெக்ட் லிங்க் ஆகுது, எந்த நாலேஜ் கிடைக்கும், அதை பத்தி ரிவ்யூ எழுதிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் சஜஷன், உங்களுக்கு சோஷியாலஜி பிடிக்கும், ஹியூமனிட்டிஸ் பிடிக்கும் வச்சுக்கலாம். சோஷியாலஜி வேணாம், ஹியூமனிட்டிஸ், ஆர்ட், அதுக்கு ஒரு ஓப்பன் அக்சஸ் வெப்சைட் இருக்கு IJELS.com. இது ஒரு ஜேர்னல், அகாடமிக் ஜேர்னல். என்ன பண்ணுவாங்க, உலகம் முழுக்க வந்த புக்ஸ் இருக்கும்ல, அந்த புக்ஸ்ல சில கதைகள் இருக்கும்ல, அந்த கதையை டீகோட் பண்ணி சோஷியாலஜிக்கல் ஆங்கிள், ஹியூமனிஸ்டிக் ஆங்கிள், பொலிட்டிக்கல் ஆங்கிள் டீகோட் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஜேர்னல்ல சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், லிட்ரேச்சர், தியரிஸ் எல்லாம் கத்துக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல சில்ட்ரன் புக்ஸ் IBBY.org. இது கூட ஆலன் பிக்ஸ் இது ஆட் பண்ணிக்க. திஸ் இஸ் லைக் பிளாக். இங்க பேசின புக்ஸ் பத்தி எஸ்ஏஸ் எழுதுற பிளாக்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்க. சரி, அப்ப சொன்ன எல்லா கண்டென்ட்டுமே எல்லா சோர்சஸுமே எனக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல யூஸ் ஆன என்னுடைய பெடகாகிய, என்னோட மெத்தட் ஆஃப் டீச்சிங், என்னோட மெத்தட் ஆஃப் திங்கிங், என்னோட பெர்ஸ்பெக்டிவை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற டைனமிக் நாலேஜ் சோர்சஸ். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு. அது நீங்க படிக்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இப்போ நான் சொன்னதை விட உங்ககிட்ட பெஸ்ட் ரீடிங் சோர்ஸ் இருக்கலாம், அந்த சோர்ஸையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த டைம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பாயிண்ட் சொல்றேன். நான் வந்து ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் அகாடமி இருக்குல்ல, அங்க படிக்கும்போது ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபசர் அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் உலகம் முழுக்க இஷ்யூ நடக்குது, இந்த இஷ்யூஸை பொலிட்டிக்கலி தெரிஞ்சுக்கணும்னா எதை படிக்கலாம்? ஒரு கியூரியாசிட்டியில கேட்டேன். ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஜர்னலை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்கும்போது சரி, அந்த ப்ரொஃபசருக்கு வந்து வயசு அப்போ 60+ இருக்கும். ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ண ஒரு வெப்சைட் கவுண்டர் கரண்ட்ஸ். ஸோ அந்த டைம்ல சார் வந்து ரேண்டமா சொல்லிட்டு போயிட்டாரு. பட் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சோர்சஸ், அதாவது ஃபுல்லா படிக்க முடியாது, பட் என்ன ஆர்டிகல் வருது, எதை பத்தி பேசுறாங்க, கரண்ட் ரெலவெண்டா பொலிட்டிக்கல தெரிஞ்சுக்கலாம். இந்தியா பத்தியான இஷ்யூஸும் வரும். ஸோ இப்போ லிஸ்ட் பண்ண சஜஷன்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆகலாம். பட் எது பிடிச்சிருக்கோ அந்த ஒரு வெப்சைட்டை சீரியஸா ரீட் பண்ணுங்க. 1 வீக் 1 மந்த் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள உங்க தாட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு தெரியும். பட் இது கூடவே பேரலா நீங்க ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு. ஆல்மோஸ்ட் 99% ரீடர்ஸ் மிஸ் பண்றது. நீங்க என்னதான் ரீட் பண்ணாலும் உங்க நாலேஜ் வந்து உங்க மைண்டுக்குள்ள கேரக்டர்டா வந்து சேரும். நீங்க படிக்கிற எல்லா நாலேஜும் உங்க மைண்டுக்குள்ள ஸ்ட்ரக்சர்டா வந்து சேரணும்னா யூ ஷுட் நீட் அகாடமிக் பேக்ரவுண்ட். இப்போ லிட்ரேச்சருக்கான ஒரு டிகிரி இருக்குல்ல, டிகிரி கோர்ஸ், அந்த கோர்ஸ் படிச்சவங்களால தான் லிட்ரேச்சரை ஸ்ட்ரக்சரா பார்க்க முடியும். அப்போ பேரலா நீங்க எந்த வெப்சைட் படிச்சாலும் ஓகே தான். உங்க நாலேஜ் ஸ்ட்ரக்சரா வரணும்னா பேரலா யூ ஹேவ் டு ஸ்டடி எனி கோர்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸா இருக்கலாம், சோஷியாலஜியா இருக்கலாம், பிலாசபியா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம். பட் என்ன பண்ண தேவையில்ல, ஒரு 3 இயர் கோர்ஸ் 2 இயர் கோர்ஸ்ல பண்ண அவசியமே கிடையாது. இந்த காலத்துல ஒரு சப்ஜெக்ட்டை ஸ்ட்ரக்சரோட ஒரு காலேஜ் லெவலில் டிகிரி லெவலில் என்ன படிக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் வழி யூபிஎஸ்சி ஆப்ஷனல் கோர்ஸ். யூபிஎஸ்சி ஆப்ஷனல்ல ஹிஸ்ட்ரி கிளாஸ் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சரா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் எந்த ஆர்டிகல் படிச்சாலும் உங்க நாலேஜ் என்ன ஆகும், ஸ்கேட்டரா இருக்காது, அலைன் ஆயிக்கும். ஸோ ஃப்ரீ டைம்ல சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிலாசபி, ஹிஸ்ட்ரி, பேசிக்கா இந்த சப்ஜெக்ட்ஸை ஸ்ட்ரக்சரா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான கிளாஸஸ் நிறைய இருக்கு, கிளாஸ் 1ல இருந்து எண்ட் வரைக்கும். ஸோ பேரலா இந்த நாலேஜும் இந்த ஃபவுண்டேஷன் நாலேஜும் வளர்த்துக்கிட்டா எல்லாத்தையுமே ஈஸியாக கற்றுக்க முடியும். பயன்படுத்தல நீங்க 10 புக் படிப்பீங்க, இதுல ஒரு ஆத்தர், இதுல ஒரு சயின்டிஸ்ட், இதுல ஒரு திங்கர் வந்திருப்பாங்க. பட் இந்த 4 பேருமே அகாடமிக்கா படிக்கும்போது, காலேஜ்ல படிக்கும்போது ஒரே சாப்டர்ல ஆர்டரா வந்துடும். யாரை ஃபர்ஸ்ட் படிக்கணும், யாரை செகண்ட், யாரை தேர்ட், ஒருத்தர் நாலேஜ் எப்படி எவ்வளோ வச்சுன்றதும் வந்துடும். அப்போ இதை முடிச்சிங்கன்னா எந்த புக் படிச்சாலும் முடிக்கிறது ரொம்ப ஈஸி. சில பேர் வந்து ஒரு ஆர்டிகலையோ இல்லை ஒரு புக்கையோ படிக்க கஷ்டப்படுறாங்கன்னா பேக்ரவுண்ட் நாலேஜ் இல்லாத மெயின் ரீசனாக இருக்கும். அப்போ அதுக்கான பேரல் ஒர்க்கும் பண்ணணும். ஓகேல? எஸ்.